காலை கண்ட கனவு நீ, காற்றில் மிதக்கும் மேகம் நீ, காதோர ரகசியம் நீ, விண்ணிலே. ஒரு விஷயம் முஸ்லீம்ல சொன்னாலே போதும், எப்படிங்க அது பொம்பளைங்களை பேச முடியுது? காலை நீட்டுறதும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர் பேசுறாரு. அந்த மாதிரில இருந்து தானே இவர் பால் குடிச்சிட்டு இவ்வளவு கேவலமா வளர்ந்துருக்காரு. இவன் அம்மா இவன் அப்பனுக்கு தான் பெத்தாலான்னு இவனுக்கு தெரியுமா? என்ன ப்ரூஃப் வச்சிருக்கான்? சர்டிஃபிகேட்ல நேம் இருந்துச்சுன்னா இவன் அம்மா இவன் அப்பான்னு சொல்லிடுவானா பைல்வான? ஏன் ஒரு பொண்ணு விலகிட்டா அதுக்கு என்ன வேணாலும் கதை கட்டுவீங்களா? ஒரு பேஸ்லேருந்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல பேர், ஒரு ஹீரோயின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அது அந்த 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 இடத்துலேருந்து அவளை வந்து விலக்கி அவளை அசிங்கப்படுத்தணும்னு ஒரு விபச்சாரியை கூட விருப்பம் இல்லை அப்படின்னா கை வைக்கிறதும் ரேப்பு தான். அது தவிர்த்து உன்னை பிடிக்கலன்னு சொல்லி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ விலகி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே நியாயத்தை பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த ப்ரைவசியை பப்ளிக் ஆக்கி கொடுத்துட்டு நல்லவன் மாதிரி நீ உட்காந்து பேசிட்டா நீ நல்லவன் ஆயிடுவான? வந்து கேட்டுருவாங்கன்ட்டு. ஏன் ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு இருக்கும்போது நீ இதே பைல்வான் உட்காந்து, அவங்களும் நடிகை தானே, அவங்கள நீ உட்காந்து பேசியிருக்கலாமே, நசுக்கிடுவாங்க. நான் என்ன ரியாக்ட் ஆகணும் அதுதான் நான் ரியாக்ட் ஆகிறேன். அவன் அந்த பொண்ணு நல்லா இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எப்படிங்க அது பொம்பளைங்களை பேச முடியுது? காலை நீட்டுறதும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர் பேசுறாரு. அந்த மாதிரில இருந்து தானே இவர் பால் குடிச்சிட்டு இவ்வளவு கேவலமா வளர்ந்துருக்காரு. இவன் அம்மா இவன் அப்பனுக்கு தான் பெத்தாலான்னு இவனுக்கு தெரியுமா? என்ன ப்ரூஃப் வச்சிருக்கான்? சர்டிஃபிகேட்ல நேம் இருந்துச்சுன்னா இவன் அம்மா இவன் அப்பான்னு சொல்லிடுவானா பைல்வான? இன்னும் அசிங்கமாக கேட்கணும்னு தோணுது. இவனால இவங்க அம்மா அப்பாலாம் இழுக்க வேண்டான்னு எனக்கு மனசாட்சி கில்ட் ஆகுது. இந்த கேவலத்தை பேசுறதுக்காக மற்றவங்களை இழுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேனே, தேவையில்லை அப்படின்ட்டு. இவனுங்களாம் என்கரேஜ் பண்ணுறீங்க எல்லாருமே. ஏன் பண்ணுறீங்க? இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு என்னைய மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கா மீடியாவில், சின்ன மருமகளில் ஸ்வேதா அவங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் பழகுனது உண்மை தான், பட் 420 ஃபோர்ஜரி அவங்க பண்ணுற கேஸ்லாம் இருக்குது, அதனால நான் விலகிட்டேன்னு. ஏன் ஒரு பொண்ணு விலகிட்டா அதுக்கு என்ன வேணாலும் கதை கட்டுவீங்களா? நல்ல வேலை கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட்க்கு அப்புறமா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கு அப்புறமா என்ன மாதிரி கேவலமாக பேசாமல் ஓரளவுக்கு பாசிட்டிவாக மனசாட்சியோடு பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே சேனலில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஸ்வேதா சரி நானும் சரி. ஆனால் அந்த பொண்ணு மனசார சொல்கிறேன், சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது, அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு. ஒரு பேஸ்லேருந்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல பேர், ஒரு ஹீரோயின்ற ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணு வந்திருக்கா. ஆனால் அதை அந்த 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 இடத்துலேருந்து அவளை வந்து விலக்கி அவளை அசிங்கப்படுத்தணும்னு சிரிச்ச முகத்தோடு வந்து உட்காந்து பேசிட்டா நல்லவன் ஆயிடுவானா? ஒரு விபச்சாரியை கூட விருப்பம் இல்லை அப்படின்னா கை வைக்கிறதும் ரேப்பு தான். கட்டின பொண்டாட்டியும் அவளுக்கு விருப்பம் இல்லாமல் நீ கை வச்சாலும் அதுவும் ரேப்பு தான். ஸோ யாராக இருக்கட்டும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், விபச்சாரியாக இருக்கட்டும், அவளோட விருப்பத்தோடு நீ கை வச்ச மட்டும்தான் அது வேறு மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி, அது உணர்வுக்கு கொடுக்குற ஒரு மதிப்பு. அது தவிர்த்து உன்னை பிடிக்கலன்னு சொல்லி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ விலகி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே நியாயத்தை பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது அவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக உட்காந்து பேசுகிறான், ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சுன்றான், அவளும் நானும் சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு நம்பிக்கையில் ஒரு ஃபோனில் ஒரு கேமரா ஆன் பண்ணி ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா அப்படின்னா அது ஒரு ப்ரைவசி. அந்த ப்ரைவசியை பப்ளிக் ஆக்கி கொடுத்துட்டு நல்லவன் மாதிரி நீ உட்காந்து பேசிட்டா நீ நல்லவன் ஆகிடுவானா? அவன் கேரக்டரே இதுலேருந்து தெரியுதா? ஒருத்தியோட பர்மிஷன் இல்லாமல் அவளுடைய ஃபோட்டோ வீடியோ முதல்ல வெளியே கொடுக்கலாமா? அவளோட ஃப்யூச்சர் என்ன ஆகுறது? அவளோட கெரியர் என்ன ஆகுறது? அவள் இத்தனை வருஷமாக பாடுபட்டு இந்த லெவலுக்கு வந்தது, அதெல்லாம் என்ன ஆகுறது? ஸோ இதுலேருந்து வந்து என்ன தெரியுது? பொண்ணுங்களாக எல்லாம், ஸ்வேதாக்கு மட்டும் சொல்ல, பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.
அண்ட் ஃபைனலாக நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அதாவது அவர் வச்ச ஒரு இன்னொரு ஃபைனல் அலிகேஷன் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் வந்து என்கிட்ட பேசினாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகலை, அந்த மெசேஜ் எல்லாம் இருக்குது. அவங்க தான் வந்து என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, எனக்கு லவ்வெல்லாம் இல்லை, அந்த மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இது எப்படி பார்க்குறீங்க? லவ் இல்லை. ஆனால் எதுக்கு அந்த மாதிரி சேட்டிங்கில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண, நீ எக்ஸ்ப்ரெசிவாக இரு. இன்னைக்கு நீ ஓப்பன் அப் பண்ணி என்கிட்ட என்னுடைய லவ்வை நீ ஓப்பன் அப் ரிப்ளை பண்ணுறியோ அன்னைக்கு தான் என்னுடைய ட்ரீம், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். இது கான்வர்சேஷன் இருக்குது. ஓகே. ஸோ அது முடிஞ்சுது. ரெண்டாவது, இந்த டிவோர்ஸ் பண்ணலன்னு 2020 என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கிளம்பிட்டார். அவருக்கு எனக்கும் மனஸ்தாபம். நிறைய இன்டர்வியூவில் நான் இதை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ அவர்கிட்ட நான் பேசுகிறது கான்வர்சேஷனே எப்படின்னா, அந்த ஆடியோ ஒன்று வச்சுருக்கல, அந்த ஆடியோவில் என்ன இருக்குன்னா, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு விஷயம் முஸ்லீமில் சொன்னாலே போதும், முடிஞ்சிச்சு. எழுத்துப்பூர்வமாக பேப்பர் கேட்டால் கொடுப்பாங்க, கேட்கலன்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ சட்டம் மாறி இருக்குது. இன்னொன்று கல்யாணம்னு அப்ரோச் பண்ணும்போது ஹைகோர்ட்டில் நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி முஸ்லீமும் அப்ளை பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிற பட்சத்தில் தேவையில்லை, இல்லைன்னா தேவையில்லை. அப்படி நான் அவர்கிட்ட பேப்பர் எப்போ கிடைக்கும், எப்போ கேட்குறேன், 2020 போயாச்சு, முடிஞ்சிடுச்சு தலாக்கு. 2023 கேட்குறேன். 2023 கேட்குறேன். பேப்பரை வந்து அசரத் கிட்ட சொல்லியிருக்கேன், சைன் போட்டுருங்க, நான் சைன் வாங்கிக்கிறேன். ஏரியாண்ணா, நீ மனசு தெரிந்து வரமாட்டியா, நான் பண்ணது தப்பு தான், ஏன் இப்படி இருக்கே, வீம்பு பிடிச்சிட்டு, தப்பு தான், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படி நான் மன்னிச்சு ஏற்றுக்க முடியும்? கஷ்டப்படும் போது நான் ஒவ்வொரு விஷயமும் கொரோனா பீரியட்லலாம் கால் பண்ணி நான் அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். ஒரு அரிசி மூட்டை அது வாங்கி, வீட்டுக்கு ஏதாவது மளிகை பொருள் வாங்கித்தாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஷூட்டிங் இல்லை, இன்கம் இல்லை. உதவி கேட்கும்போது எனக்கு உதவி வரலைங்க. குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தையோட பொறுப்பை எடுத்துக்கோங்க, ப்ளீஸ் ஃபீஸ் கொடுங்கன்னு, அது கூட வரலைங்க. இந்த கான்வர்சேஷன் தான் அந்த ஆடியோவில். இந்த ஆடியோ எப்படி அவங்கக்கிட்ட சிக்கிச்சுன்னா, பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கேன், கால்ஸ் வரும் எனக்கு. அவன் வந்து ஏதாவது ஒன்று, அங்கே தொடப்பம் இல்லை, ஆர்பிக் இல்லை, அந்த டிஃபனுக்கு காசு கொடுக்கணும், அதுக்கு ஏசிக்காரன் வந்திருக்கான், அந்த ஐஸ் கியூப் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி எனக்கு காசு கேட்குறதுக்கு கொள்றதுக்கு இந்த கான்வர்சேஷனுக்காக அடிக்கடி கால் வரும். ஸோ எனக்கு செகண்ட் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், இந்த ராஜ்கண்ணன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்கே நான் ஃபைட் போட்டுக்கிட்டே இருக்கேன், அவருக்கு எனக்கும் கான்வர்சேஷன் ரொம்ப நேரம், 1/2 hour மேலே போகுது, பேசிகிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கான். அதனால் நான் அதை ஆன் பண்ணி கால் அமைக்கிட்டேன். ஆன் பண்ணி கால் அமைக்கிட்டேன். அப்போ அந்த காலில் அவன் இருக்கான். நான் அந்த டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கேன், அவன் அந்த சைடில் ரெக்கார்ட் ஆப்ஷன் போட்டுட்டு அந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை எனக்கு அனுப்புகிறான். முடிஞ்சதுக்கப்புறமா நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆப்ஷன் அனுப்புகிறேன், ஏன் ரெக்கார்ட் முதல்ல போட்டேன்? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாரு, அவர்கிட்ட ஒரு ஃபைட் நடக்குது, இது வந்து ஒரு ப்ரைவசி, பர்சனலு, இது நீ எதுக்கு என்கிட்ட கேட்காம நீ எப்படி நீ ரெக்கார்ட் போடலாம் அப்படின்னு அதையும் கேட்டேன். அந்த ரெக்கார்டை தான் அவன் வச்சுருக்கான். எல்லா விஷயத்துக்கும் அவன் ஃபேவராக ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக ரெக்கார்ட் போட்டுருவான். இவன் மாட்டிக்கிற விஷயத்துலலாம் ரொம்ப ப்ரைவசியாக வச்சுப்பான். அது மாதிரி தான் நான் அந்த சொன்னேன். ஒரு அரசியல்வாதியை வந்து ஸ்கெட்ச் போட்டது எல்லாமே காருக்குள்ளே தான் உட்காந்து பேசுவான், யாரும் இல்லாமல். ஸோ அது இன்றைக்கி கூட ஸ்வேதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நான் விலகிட்டேங்க அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, பழகும்போது தெரியலையான்ட்டு. பழகுனா தானே தெரியும், பழகும்போது தானே, அவங்க கூட ட்ராவல் ஆகும்போது தானே அவன் யாருன்றது தெரிய வருது. ஸோ ஒருத்தர் நமக்கு பிடிக்கல அப்படின்னா விலக்கிடணும். அதை விட்டுட்டு புருஷங்காரன் பொண்டாட்டியை கட் பண்ணி குக்கரில் வேக வைக்கிறதும், சாவடிக்கிறதும், இல்லை போய் சுடு தண்ணியை இதை சுட வச்ச ஆயிலை வைத்துட்டு போயிட்டு தூங்கும்போது மூஞ்சில் போடுறதும், பெரிய பாறாங்கல் அம்பிக்கல்லை எடுத்துன்னு வந்து போடுறதும், இல்லை குழந்தைங்கள சாவடிச்சுட்டு கள்ளக்கதனோட ஓடி போகிறதும், இது மாதிரி ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, அவங்களுடைய விருப்பம், இனிமேல் அவங்க கூட கண்டினியூவாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா, வெளியே வரணுமா, அவங்களுடைய விருப்பம். அது நடிகராக இருந்தாலும் நடிகையாக இருந்தாலும் நீங்கள் பேசிடுவீங்களா, உள்ளே வந்து மூக்கு நுழைப்பீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த பந்தத்தில் யாருக்குமே வந்து அது நடக்கலை, உங்கள் வீட்டில் நடக்கலை, புருஷன் வந்து ஓடி போகிறதும், பொண்டாட்டி ஓடி போகிறதோ, இல்லை ஓடி போய் கல்யாணம் ஆகாமலே ப்ரெக்னென்ட் ஆகுறதோ, அபார்ஷன் ஆகுறதோ உங்கள் வீட்டில் எங்கேயும் நடக்கலை, நடிகை வீட்டில் தான் நடக்குது. இன்றைக்கி ரவி சார் வந்து அன்றைக்கி வந்து அவங்க ஒய்ஃப்க்கு நீங்கள் 2 குழந்தைங்களுக்காக ரவி சார் வாழலை, வைக்கலை, அந்த மாதிரிலாம் பேசுனீங்க, நெகட்டிவாக தான் அவரை பற்றி பேசுனீங்க. அவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கு தானே தெரியும்.
அவங்க பெட்ரூம் கதையை உங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்கள பற்றியும் பயில்வான் உட்காந்து பேசியிருக்கான். யாரை தான் விட்டு வைக்கல இவன் அவங்கள பற்றியும் கழுவி ஊற்றினான். ஸோ அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய ஃபீலிங்ஸை, அவங்க என்ன சிரமப்பட்டாங்கன்னு அவருக்கு தானே தெரியும். இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு பார்ட்னராக உள்ளே வராங்களா, விருப்பப்படுறாங்களா, அது அவங்களோட இஷ்டம். உங்களுக்கு என்ன வலிக்குது? ஒருத்தவங்க நல்லா இருந்துடக்கூடாதே, ஒருத்தவங்க நாசமாக போயிடணும். இதுக்கும் மூக்கு நொழிப்பீங்க. ஒருத்தனுக்கு பிடிக்கல, ஒருத்தர் சாவச்சு ஓடுறதோ, குழந்தைங்கள சாவச்சு ஓடுறதோ, அப்போ என்ன சொல்கிறீங்க எல்லாருமே? விருப்பம் இல்லைன்னா எவக்கிட்டையாவது போக வேண்டியதானே, விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே, உசுரை ஏன் கொள்றீங்கன்றீங்க. உசுரை கொல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டீசெண்டாக விலகி போனால் இப்படியும் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு மனுஷன் எப்படி வாழ்கிறது? மீடியாவில் இருந்துட்டா உங்களுக்கு விருப்பத்தோடு தான் எல்லாரும் வாழணுமா? நான் கேட்குறேன். அப்படி என்ன ஒரு மீடியாவில் வர்றது என்ன? இது எங்களுடைய தொழில், இதில் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது, இதை நம்ம குடும்பத்தை, உங்களுக்கு எப்படி உங்களுக்குன்னு ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு விஷயம் இருக்கோ அது மாதிரி தான் நாங்கள் கேமராக்கு முன்னாடி இருக்கோம், நீங்கள் கேமராக்கு பின்னாடி இருக்கீங்க. அதுதான் வித்தியாசம். கேமராக்கு முன்னாடி நடிக்க தான் செய்ய முடியும், எங்களோட பர்சனல் எல்லாம் திணிக்கவா செய்யணும்? எல்லாரையும் நார வச்சுக்கிட்டு இருக்கான், எல்லாரையும் அசிங்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவனை யாராவது ஒருத்தர் வாய் திறந்து பேசுகிறீங்களா? ரசிக்கிறீங்களா எல்லாருமே? அந்த ஒரு மென்டாலிட்டி ஏன் வருது உங்களுக்கு? நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்க, ஓகே. ஆனால் எல்லாரும் ஜென்ரலைஸ் பண்ணி இவங்க தான் அதை பண்ணுறாங்கங்கிறத தான் சொன்னேன். எல்லாருமே அதையே பண்ணுறது கிடையாது. ஒரு சிலர் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்காக கேட்பாங்களே தவிர்த்து எல்லாருமே வந்து ஓகே இவர் பேசுகிறாருப்பா, இவர் பேசுறது எல்லாமே உண்மைன்னு சொல்லி அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது. உங்களுக்குங்கும் போது இட் ஃபீல்ஸ் லைக் நமக்குன்னு அடிக்கும் போது தான் அடி பலமா விழுது. அதுதான் இப்போ நீங்க ஜெனரலா பேசும்போது நீங்க சொல்றீங்கல்ல கமெண்ட்ல, மோஸ்ட் ஆஃப் கமெண்ட் அந்த ஆளுக்கு ஃபேவரா தான் இருக்கும். அந்த பயில்வான் என்ன பேசுறானோ அதான் 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இருப்பாங்க. அதுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் அதுக்கு தப்பு, இவங்க பண்றது தப்புன்னு அவங்களை புறக்கணிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க இவங்கள பேசுனீங்கன்னா அவங்களே பேசிதான் ஆகும். இப்ப இவங்க பண்றது தப்புனா ஒரு சிலர் நீங்க சொல்ற மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. ஒரு சிலர் வந்து ஓகே மேபி வந்து இவங்க நமக்கு தப்புங்கிற அவசியமே இல்லை, இந்த பிரச்சனைக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு கடந்து போறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் அந்த பிரச்சனையில இருக்கிறது இல்லைங்கிறது அந்த மாதிரி கடந்து போறவங்க ஜென்யூனான ஒரு மக்களை நீங்க சொல்ற மாதிரி 1%, 100ல் 1%, 2% நானும் பார்த்துருக்கேன். ஆனால் 98-99% ஓ அப்படி இருக்குமோ, இந்த ஆளுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அந்த மீடியாக்குள்ளே இருக்கிறதுனால தான் இவன் சொல்கிறான், சும்மாலாம் சொல்லணும். அப்போனா அவளுங்களாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமே, இவளுங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமே. இவன் சொல்கிறதுனால இவனுக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டு அட்வொகேட்க்கு ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு அந்த நேரம் நாங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை. இப்போ என்னை பற்றி பேசுகிறான்னா நான் அதை வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் அவனை மென்ஷன் பண்ணி பேச தான் முடியும் தவிர இவனுக்குன்னு தனியாக. ஆனால் சில பேர் சில நடிகைக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம் சரிங்களா, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கிற நடிகையாக இருப்பாங்க, ஃபீஸ் கொடுக்குறதுல பெரிய பிரச்சனை இருக்காது. இவன் என்னை பற்றி பேசினால அப்படின்னு கேஸ் கொடுத்தவங்களும் இருக்காங்க சில நடிகைகள். அவன் வந்து கேட்டகிரியாக பிரித்து வைப்பான் 1, 2, 3ன்ட்டு. 1 வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுவான். 2 இருக்கவங்க கேட்டகிரியை வந்து நியூட்ரலாக பேசுவான். இந்த 3 என்ன மாதிரி இருக்கிற ஃபினான்ஷியல் டவுனில் ஒரு பொழப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நடிகைங்களுக்கு வந்து படு கேவலமாக செருப்பால் அடிப்பேன், காலை தூக்கிட்டு இருப்பாளுங்க, கையை தூக்கிட்டு இருப்பாளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமான வேர்டை சொல்லி அனாவசியமாக பேசுவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன் இது 1 நம்பரில் இருக்கிற கிரேட் 1ல் இருக்கிறவங்கள பேசி பாரு, நீ உன்னை வந்து தாக்குறாங்களான்னு, ஏன் நீ அந்த பக்கம் நீ பேசல? அவ்வளோ பயம் உனக்கு வந்து கேட்டுருவாங்கன்ட்டு. ஏன் ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு இருக்கும்போது நீ இதே பயில்வான் உட்காந்து, அவங்களும் நடிகை தானே, அவங்கள நீ உட்காந்து பேசியிருக்கலாமே. அவங்க பர்சனல் எல்லாருக்குமே சில விஷயங்கள் கண்ணு மூக்கு காது வச்சு ஒரு சில விஷயம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கல. அவங்க நடிகையாக இருந்து அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு அன்பார்ந்த நேயர்களுக்கு, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களுக்கு வணக்கம். இப்படி இருக்காங்களே முதலமைச்சர், இப்போ சிஎம் அப்படின்னு அவங்க உயிரோடு இருக்கும்போது ஏன் இவன் வாய் திறக்கல? நசுக்கிடுவாங்க. நீங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்கிறத அப்பவே நான் சொன்னேன். நீங்கிறது ஆடியன்ஸை வந்து எல்லா ஆடியன்ஸையும் சொல்ற மாதிரி இருக்குங்கிறதா என்னுடைய பாயிண்டா இருக்கு. இல்ல எல்லா ஆடியன்ஸும் சொல்லல. எனக்கு என் விஷயத்திலயும் கூட ஒரு சில பேர் என்ன தைரியமா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, இதெல்லாம் மீடியால இருந்தா கடந்து போகத்தான் செய்யணும்
அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்கன்ட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பேசுகிறாங்க. அந்த ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டுக்கு நெகட்டிவாக 4 பேர் வரானுங்க. ஒருத்தவங்க என்ன பேசிட்டா அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு 4 பேர் வரானுங்க. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் நான் ரொம்ப ஹர்ட். அவங்களங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஓகே, அதாவது அதுக்கு வர நெகட்டிவ் தான் சொல்ல வரீங்க. யா நெகட்டிவாக பேசுகிறவங்கள மட்டும் தான் சொல்கிறேன் தவிர இல்லை எனக்கு இப்போ கூடங்க கமெண்ட்டில் வந்து தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க, நல்ல விஷயம், நீங்கள் கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு. நான் கடந்து வந்துட்டேன். அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான், 2 நல்ல கம்ப்ளைண்ட் வாபஸும் வாங்கிட்டான். விஜய் சித்ரா ஒரு 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 பொண்ணு, ஒரு நடிகை நம்ம கூட இல்லை இன்னைக்கு. காரணம் இந்த சமுதாயமும் இந்த மீடியா தான். இவங்களால நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த பேரை கெட்டு போயிடுமோன்னு தப்பான ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி அதில் வந்த ஸ்ட்ரகிளில் தான் இன்றைக்கி அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ இதுதான் எல்லா மக்களுக்கும் எல்லா மீடியாவுக்கும் நான் கேட்டுக்கிற ரெக்வஸ்ட். இது வரைக்கும் நான் ஸ்வேதா ஒரு ஈவெண்ட்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன், சேனல் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நேர்முகமாக ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ஸ்வேதாவை கூட நான் பார்த்து பேசுனது கிடையாது. பார்த்துருக்கேன், பேசுனதில் ஒரு நாள் கூட பழகுனதில்ல, ஒரு சீன் கூட அவங்களும் நானும் நடித்ததில்லை. ஆனால் நான் ஹியூமன் மென்டாலிட்டியில் நான் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது, என் குழந்தைக்கு இப்படி நடந்தால் நான் என்ன ரியாக்ட் ஆகணும் அதுதான் நான் ரியாக்ட் ஆகிறேன். புரியுது. அவன் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.